எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் உமாகாந்த் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டு எனக்கு மனசை நிம்மதியே இல்லை சார். எங்கேயோ போகிறேன், என் மனசு நிம்மதி இல்லை. கோயிலுக்கு போகிறேன், என் குளத்துக்கு போகிறேன், எங்கே போனாலும் நிம்மதி வரல சார். மனசை ஏதோ மனசு அழுந்தது, மனம் பிராந்தி வருது, யோசனை வருது, ஒரு பேய் வர மாதிரி அழுத்துற மாதிரி, தூக்கம் சரியில்லை, யோசனை வரல, சாப்பிட முடியல, திங்க் பண்ண, இது மாதிரி மனச்சிதறல், மன அழுத்தம் நிறைய இருக்குது சார். நான் என்ன சார் பண்ணுறது? எந்த டாக்டரில் பண்ணாலும் அவங்க கரெக்டாக ஒரு தூக்க மாத்திரையும் மன அமைதி மாத்திரையும் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஆள் சொல்கிறாருல்ல, எனக்கு ரொம்ப துன்பம் இன்பம் இருக்குது சார், அதனால தான் எனக்கு மனசு ரொம்ப கவலைப்படுறது. யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல சார். யார்கிட்ட சொன்னாலும் என்ன தான் கிண்டல் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ஸோ அவர் கொடுக்குற அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, துன்பம் இன்பம், பகல் இரவு, வரவு செலவு, இது ரெண்டு ஒன்றோட ஒன்று பின்னினே இருக்கும். உனக்கு துன்பம் வந்தால் ஜாலியாக இருக்குது, பகல் வந்தால் ஜாலியாக இருக்குது, வரம் நல்லா இருக்குது. ஆனால் இன்பம் வந்தால் கஷ்டம், இரவு வந்தால் கஷ்டம், செலவு வந்தால் கஷ்டம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த துன்பம்தான் உன் மன உளைச்சலுக்கு காரணம். கரெக்டுங்களா? இன்பம் உங்கள் மன உளைச்சலுக்கு காரணம் பண்ணாது, பகல் பண்ணாது, வரவு பண்ணாது. இந்த துன்பம் மன உளைச்சலை ரொம்ப கொடுக்கும், மன வருத்தம் ரொம்ப கொடுக்கும். அது ஏன்? அந்த துன்பம் எங்கேருந்து வந்துச்சு? எங்கன்னா தனியாக கடையில் விற்கிறாங்களா? இல்லை யாருன்னா ஒன்று உண்டாக்குனாங்களா? எதுவும் இல்லை. துன்பம் நீயே உண்டாக்கி, அது கடவுளோ மற்றவங்களோ வேறு யாரும் எடுத்து போட முடியும். அந்த துன்பத்துக்கு மூல காரணம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஒரு சாராயம் சாப்பிட்றீங்க, வீட்டுக்கு துன்பம், சாராயத்தை கொடுங்க. ஒரு பிடிச்சா ரோட்டு கடையில் சாப்பிட்றீங்க, பேதி ஆகுது, அதை விட்டுருங்க. ஒரு அசிங்கமான வார்த்தை பேசுகிறீங்க, அதில் மன உளைச்சல் வரும், பிறர் ஒன்று கொடுப்பாங்க, அதை விட்டுடுங்க. ஸோ நீங்கள் சொல்கிற செயலும் சிந்தனையும், சாப்பிட்ற உணவும், சுவாசிக்கிற மூசையும், பேசுகிற பேச்சும் கரெக்டாக இருந்தால் துன்பங்களை விட்டு விலகி போயிடும். நன்றி, வணக்கம்.